தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக டாஸ்மாக் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு அரசுக்கு கேள்வி எழுப்பி இருந்தீங்க. அதுல உங்களுக்கு கிடைத்த பதில் என்ன சார்? 717 கடைகள் மூடப்பட்டிருக்கா? நான் கேட்ட எந்த கேள்விக்குமே இந்த அரசாங்கத்துல இருக்க டாஸ்மாக் நிறுவனம் வெளிப்படைத்தன்மையா பதில் வழங்க மறுத்துட்டாங்க. 717 கடை மூடப்பட்டது உண்மைத்தன்மைக்கான பதில் அவங்க கொடுக்க தவறியதுல இருந்து இதுல மிகப்பெரிய சந்தேகம் நமக்கு எழுகிறது. ரெண்டாவது தமிழ்நாட்டுல எத்தனை கடைகள் இருக்குன்னு எண்ணிக்கை கேட்டா கூட சொல்ல மறுக்க. நீங்க எத்தனை கேள்விகள் சார் கேட்டீங்க? என்னென்ன கேள்விகள் கேட்டீங்க? நான் கேட்டதே மூணு கேள்வி கேட்டேன். முதல் கேள்வி தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள டாஸ்மாக் கடையின் எண்ணிக்கை கேட்டிருக்கேன். ஓகே. இது வெறும் ஜஸ்ட் நம்பர் ஆஃப் கவுண்டிங் தான் கேட்டிருக்கேன். தலைமை அலுவலகத்துல இந்த டேட்டா கண்டிப்பா இருக்கும், இதை கொடுக்கணும் வெளிப்படைத்தன்மையா. ஆனா அவங்க இப்ப சொன்ன பதில பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. கோப்பு நிலுவையில் உள்ளதுன்றது எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. ஓகே. டிரான்ஸ்பரன்சியான இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் சார்? கோப்பு நிலுவையில் இருக்குன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் என்கொயரி இல்லாட்டி ஒரு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு செயல்படுத்திட்டு இருக்காங்கன்னா அது நிலுவையில் இருக்கு, ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லலாம். நான் கேட்ட கேள்வியானது எத்தனை கடைகள் இருக்குன்னு நம்பர் ஆஃப் கவுண்டிங் தான் கேக்குறேன். இது கண்டிப்பா டேட்டா சிஸ்டத்துல கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இந்த கடையோட எண்ணிக்கை வரத கொடுக்கறது எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்க வெளிப்படையான ஆட்சி நடத்துறேன்னு சொல்றாங்க தவிர வெளிப்படையான ஆட்சிக்கு பதில் தரதுக்கு விருப்பம் இல்லாம தவறான ஒரு பதில கொடுத்து ஏமாத்திட்டு இருக்காங்கன்றது வெட்ட வெளிச்சமா வந்திருக்கு. ரெண்டாவது கேள்வி மாவட்ட வாரியா கடைகளோட எண்ணிக்கை கேக்குறேன். அதுவும் நம்பர் ஆஃப் கவுண்டிங் தான். அதுக்கும் கேள்வி எண் 1க்கு கொடுத்த பதிலே பொருந்துன்னா கோப்பு நிலுவையில இருக்குன்றாங்க. எல்லா கேள்வி நான் கேட்ட 3 கேள்விகளுக்குமே கோப்பு நிலுவையில இருக்குன்றாங்க. நீங்க கேட்ட அடுத்தடுத்த கேள்விகள் என்ன சார்? மூணாவது கேள்வி தமிழ்நாடு முழுவதும் உள்ள எத்தனை கடைகள் பள்ளி மற்றும் கல்லூரி வழிபாட்டு தலங்கள் அருகில் இருப்பதாக கண்டறிந்து குளோஸ் செய்யப்பட்ட கடைகளின் எண்ணிக்கை பற்றிய தகவலை மாவட்ட வாரியா கடை எண் விவரங்களை கேட்டிருக்கேன். இதற்கு நான் சொல்றாங்க கோப்பு நிலையில இருக்கின்ற பதிலே பொருந்துன்னு சொல்றாங்க. அப்ப இது வரைக்கும் ஒரு கடையோட க்ளோஸ் பண்ணலன்றது நமக்கு சந்தேகமா இருக்கு. அப்படி உண்மையிலேயே க்ளோஸ் பண்ணியிருந்தா எத்தனை கடையை க்ளோஸ் பண்ற டேட்டாவும் பதில் கொடுத்துருக்கணும். கடந்த 6 நாளைக்கு முன்னாடி டாஸ்மாக் நிர்வாகத்தின் சார்பில் 717 கடைகளும் மூடப்பட்டு விட்டுச்சு அப்படின்னு தகவல் கொடுக்கப்பட்டிருக்குது. இத ஊடகங்கள்ல செய்தியா பதிவாயிருக்கு. நான் ஊடக நண்பர்களுக்கு கேட்டுக்கூட என்னன்னா, டாஸ்மாக் நிர்வாகம் சொல்றது எல்லாத்தையும் வெளிப்படையா செய்தி வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தா எத்தனை கடைகள் எந்தெந்த மாவட்டங்களை இது பண்ணாங்க டீட்டெயிலோட செய்தி வெளியிட்டு இன்னும் சிறப்பா இருந்திருக்குமே. 717 கடையை சொல்லிருக்கேன். 717 கடையும் சென்னையில மட்டும் இருக்காது, தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கடை 5 கடை க்ளோஸ் பண்ணிருக்கணும். அப்படி க்ளோஸ் பண்ணிருந்தா அந்த கடையினுடைய டேட்டாவும் ஊடகத்துக்கு அவங்க கொடுத்துருக்கலாமே. ஊடகங்களுக்கு இப்ப மொத்தம் ஒரு அறிக்கை கொடுத்தா அந்த அறிக்கை ஊடகங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணணும். எத்தனை கடைகள் எந்தெந்த மாவட்டத்துல க்ளோஸ் பண்ணிருக்காங்க, பள்ளிகள் அடிப்படையில் எத்தனை கடைகள் க்ளோஸ் பண்ணிருக்காங்க, வழிபாட்டு தலங்கள் அடிப்படையில் எத்தனை கடைகள் க்ளோஸ் பண்ணிருக்காங்க, கல்லூரியின் அடிப்படையில் எத்தனை கடைகள் க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்றத ஊடகங்கள் வெளிப்படைத்தன்மை என்ன சொன்னாதான் மக்களும் ஒரு பயனடைவாங்க. அப்ப அது 717 கடையை மூடி இருக்கின்ற அறிக்கை செய்தி ஊடகங்கள் எதன் அடிப்படையில் விட்டான்றது எனக்கே சந்தேகமா இருக்கு.